students, welcome to Surya NEET Academy YouTube channel. NEET 2025 க்கு எல்லாரும் ரொம்ப ஈகரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நம்ம ப்ரிப்பேர் பண்றது மட்டுமே போதுமா அப்படினா நம்ம ப்ரிப்பேர் பண்றது மட்டுமே நமக்கு போதுமானதா இருக்காது. ஏனா நம்ம எப்பவுமே நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க தியரி வைஸ் மட்டும் தான் படிக்க போறதா இருக்கும் இல்லையா? பட் நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चंस எப்படி கேட்பாங்க அப்படிங்கற क्वेश्चन பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால நீட்டா கிராக் பண்ண முடியும். சோ நம்ம ப்ரிப்பேர் பண்றது மட்டுமே இல்லாம டெஸ்டும் நம்ம எழுதி பார்க்கும்போது மட்டும் தான் ஆர் क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணி பார்க்கும்போது மட்டும் தான் நம்மளால நீட் எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ண முடியும். நமக்கு யூசுவலாவே தெரியும் இந்த வருஷம் வெறும் 180 क्वेश्चंस மட்டும் தான் இருக்க போகுது இல்லையா? 180 क्वेश्चंसல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 45 क्वेश्चंस வரும். சோ நமக்கு கொடுக்கிற எல்லா क्वेश्चनயுமே கம்பல்சரி அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, லாஸ்ட் இயர் நமக்கு 50 क्वेश्चंस கொடுத்து அதுல 45 क्वेश्चंस நம்ம அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் இந்த வருஷம் கொடுக்கிற 180 क्वेश्चनமே நம்ம அட்டெண்ட் பண்ணனும் அப்படிங்கும்போது அப்ப நம்ம நிறைய क्वेश्चन பிராக்டீஸ் பண்ண மட்டும் தான் நம்மளால ஈஸியா இந்த நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே, சோ இங்க இந்த क्वेश्चन பிராக்டீஸ்க்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம சூர்யா நீட் அகாடமில டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் நமக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம்க்குமே நமக்கு நடக்க போகுது. தமிழ் மீடியம்க்கு தமிழ்லயே क्वेश्चंस கொடுப்பாங்க, நீட் ஸ்டாண்டர்டுக்கு क्वेश्चंस கொடுப்பாங்க அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு நீட் பேட்டர்னுக்கு நமக்கு क्वेश्चन பேப்பர் கொடுப்பாங்க. சோ நீட் ஸ்டாண்டர்ட்ல நீட் பேட்டர்ன்ல உங்களுக்கு நிறைய டெஸ்ட் எழுதி பிராக்டீஸ் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளால நீட் எக்ஸாமை எந்த ஒரு ஃபியரும் இல்லாம ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகே, சோ நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னென்னலாம் டெஸ்ட் நடக்க போகுது அப்படினா டோட்டலா 10 ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுது and 4 grand revision test நடக்க போகுது and then 30 mock test நடக்க போகுது. ஏப்ரல் 1 ல இருந்து ஏப்ரல் 30 வரலும் நமக்கு 30 mock test நடக்க போகுது. சோ இந்த ஓவராலா 44 டெஸ்ட்லயும் நியர் பை நம்ம 8000 क्वेश्चन கிட்ட நம்மளால பிராக்டீஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச்ல நியர் பை ஒவ்வொரு டெஸ்டையும் சேர்த்து ஓவராலா 8000 क्वेश्चन நம்மளால பிராக்டீஸ் பண்ண முடியும். சோ இந்த 8000 क्वेश्चंसல எல்லா கான்செப்ட்டுமே நமக்கு அடங்கும். ஓகே, அப்ப எல்லா கான்செப்ட்ல இருந்தும் நம்ம ஈஸியா क्वेश्चंस சால்வ் பண்ணி பிராக்டீஸ் பண்ணி பார்க்கறோம் அப்படினா நீட் எக்ஸாமை நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, இந்த 8000 क्वेश्चनக்குமே நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த டெஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற ஒவ்வொரு क्वेश्चनக்கும் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் நடக்கும். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸை வச்சு நீங்க எந்த क्वेश्चनல என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறத உங்களோட மிஸ்டேக் என்ன அப்படிங்கறத ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ணி அதை அடுத்தடுத்த ஃபர்தர் டெஸ்ட்ல உங்களால அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 44 ஃபுல் டெஸ்டும் எழுதி பாருங்க and 44 ஃபுல் டெஸ்டும் எழுதிட்டு இந்த 8000 क्वेश्चனையும் பிராக்டீஸ் பண்ணோம் அப்படினா ஈஸியா நம்மளால நீட் எக்ஸாம்ல கிராக் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே நடக்கும். அண்ட் தென் நமக்கு இங்க ஓவராலா நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற ரிப்பீட்டர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஓவராலா எல்லாத்துக்குமே டோட்டல் மார்க் ஷீட் தான் கொடுப்பாங்க. இந்த மார்க் ஷீட்ல நீங்க மத்த ஸ்டூடண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கறத உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி எல்லா டெஸ்டையும் எழுதி பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. And then நம்ம சூர்யா நீட் அகாடமில லாஸ்ட் 4 இயர்ஸா 440க்கு மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் அவங்க MBBS and BDS கனவை நனவாக்கியிருக்காங்க. சோ லாஸ்ட் நீட் 2024ல மட்டுமே நம்ம அகாடமில இருந்து 200க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் MBBS and BDS கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் இந்த நீட் 2025 கிராக் பண்ணி உங்களோட MBBS கனவை நனவாக்குறதுக்கு சூர்யா அகாடமி சார்பா உங்களை வாழ்த்துறேன். தேங்க்யூ.